பாரம்பரியமிக்க பிரசித்தி பெற்ற கலைகள்ல ஒண்ணு சிலம்பக்கலை. அந்த சிலம்பக்கலையில இருந்து நம்ம சிலம்ப விளையாட்டாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயல் தான் நடசாரி சிலம்பம் அப்படிங்கிறது. இது முழுக்க முழுக்க விளையாட்டு விதிமுறையோட நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரேஞ்ச், அந்த ரேஞ்சில் ட்ராக் இருக்கும். அந்த ட்ராக்ல அந்த நம்ம பொதுவா ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்ற சுத்து வாரல் வாரல் மூவிங் கட்டிங் அதை நேர்த்தியா முன்னோக்கி செய்து போகணும், பின்னோக்கி செய்து வரணும். வயது அடிப்படையில நமக்கு இது தூரம். உதாரணத்துக்கு ஜூனியர் கேட்டகரி, அதாவது 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 30 மீட்டர் முன்னால போயிட்டு 30 மீட்டர் பின்னால வரணும். 11 12 படிக்கிற பசங்களுக்கு பாத்தீங்கன்னா 50 மீட்டர் முன்னோக்கி செய்துட்டு 50 மீட்டர் பின்னோக்கியே வரணும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாணவர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையிலையும் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு போட்டிகள் நடத்திட்டு இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து பல்வேறு பள்ளிகளை சார்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்களும் பெண்களும் வருகை தந்திருக்கிறாங்க. இதற்கு நல்ல பயிற்சி பெற்ற நேர்த்தியான நடுவர்களை வைத்து இந்த போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா முறையா பயிற்சி பெறவங்க மட்டும்தான் இதுல முதலிடம் பெற முடியும். இந்த விளையாட்டை எல்லாருமே செய்யலாம். குறிப்பா சொல்ல போனா ஓட்டப்பந்தயம் மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஓட தெரியும். ஆனா ஓட்டப்பந்தயத்துக்காக பயிற்சி பெறவங்க மட்டும்தான் அதுல முதலிடம் பெற முடியும். அந்த வகையில அதே மாதிரியான போட்டி தான் இந்த போட்டி. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வந்துட்டு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய அளவுல சர்வதேச அளவுல இந்த போட்டி நிச்சயமா ஒரு சிறந்த விளையாட்டு போட்டியாக வரும். அந்நேரம் நம்ம தமிழர் விளையாட்டான இந்த விளையாட்டு நமக்கான பெருமையை தேடி தரும் அப்படின்னு நாங்க நம்புறோம்.